மாவட்ட ஆட்சியர்கள் மற்றும் காவல்துறை கண்காணிப்பாளர்களுடன் சென்னையில் தலைமைச் செயலாளர் சிவதாஸ் மீனா ஆலோசனை நடத்தினார். இதில் முதலமைச்சர் ஸ்டாலின், மாவட்ட ஆட்சியர்கள் மற்றும் காவல் கண்காணிப்பாளர்கள் காணொலி வாயிலாக கலந்து கொண்டனர். அப்போது தமிழ்நாட்டில் போதைப்பொருள் மற்றும் கள்ளச்சாராயத்தை ஒழிப்பது தொடர்பாக அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் பல்வேறு அறிவுறுத்தல்களை வழங்கினார் என கூறப்படுகிறது. திண்டுக்கல் மாவட்டம் பழனி தண்டாயுதபாணி சுவாமி மலைக்கோவிலில் உலக நலன் வேண்டி 108 வலம்புரி சங்கு பூஜை மற்றும் அனாபிஷேகம் நடைபெற்றது. மலைக்கோயில் பாரவில் மண்டபத்தில் தங்கச் சப்பரத்தில் பிரதான கலசம் மற்றும் 108 வலம்புரி சங்குகள் வைக்கப்பட்டு சிவாச்சாரியர்கள் வேத மந்திரம் முழங்க யாகம் நடைபெற்றது. யாக பூஜை நிறைவாக பூர்ணாகுதி செய்யப்பட்டு மகா தீபாராதனை நடைபெற்றது. பின்னர் கலசம் மற்றும் சங்குகளில் நிரப்பட்ட புனித தீர்த்தங்கள் கொண்டு தண்டாயுதபாணிக்கு அபிஷேகம் செய்யப்பட்டது. பின்னர் பச்சை கற்பூரம், சுத்த அன்னம், வெல்வ இலை கொண்டு அனாபிஷேகமும் நடைபெற்றது. திண்டுக்கல்லில் கணவன் இறப்பில் மர்மம் இருப்பதாக கூறி மனைவி உட்பட உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. தாடிக்கொம்பு அலக்குவார்பட்டியைச் சேர்ந்த வையாபுரி தான் வேலை செய்து வந்த தோட்டத்தில் உள்ள மரத்தில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து போலீசார் தற்கொலை வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர். இதை ஏற்க மறுத்த வையாபுரி குடும்பத்தினர் வையாபுரிக்கு மரம் ஏற தெரியாது எனவும் வையாபுரியின் மரணத்தில் மர்மம் இருப்பதாகவும் கூறி திண்டுக்கல் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை முன்பு சாலை மறியலில் ஈடுபட்டனர். பின்னர் போலீசாரின் பேச்சுவார்த்தைக்கு பின்னர் அங்கிருந்தவர்கள் கலைந்து சென்றனர். மயிலாடுதுறை அருகே சொத்து தகராறில் முதல் மனைவியின் வீட்டை இரண்டாவது மனைவியின் மகன்கள் அடித்து நொறுக்கி பணம், நகைகளை திருடிச் சென்றதாக புகார் எழுந்துள்ளது. மல்லியம் கிராமத்தைச் சேர்ந்த தட்சிணாமூர்த்தி என்பவர் கடந்த 15 ஆண்டுகளுக்கு முன் உயிரிழந்ததை அடுத்து பாகப்பிரிவினை தொடர்பாக அவரது இரு மனைவிகளுக்கும் இடையே பிரச்சனை இருந்ததாக தெரிகிறது. இந்நிலையில் இரண்டாவது மனைவியின் மகன்களான அசோக்குமார் மற்றும் வினோத்குமார் ஆகிய இருவரும் முதல் மனைவி மகன் கோபிநாத்தின் வீட்டை அடித்து நொறுக்கியதாக கூறப்படுகிறது. மேலும் பீரோவிலிருந்து 50 சவரன் நகை, 4,80,000 ரூபாய் ரொக்கம், சொத்து பத்திரம் உள்ளிட்டவற்றை எடுத்துச் சென்றதாகவும் கூறப்படுகிறது. இதுகுறித்த புகாரின் பேரில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் நடைபெற்ற ஜமாபந்தி மனு வழங்கும் நிகழ்ச்சியில் ஏராளமான பொதுமக்கள் பங்கேற்று மனுக்களை வழங்கினர். வாலாஜாபேட்டை, அரக்கோணம், சோளிங்கர், நெமிலி, ஆற்காடு, கலவை ஆகிய 6 வட்டாட்சியர் அலுவலகங்களில் ஜமாபந்தி மனு வழங்கும் நிகழ்ச்சி இன்று தொடங்கியது. இதில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு நீண்ட வரிசையில் காத்திருந்து மனுக்களை வழங்கினர். ஆற்காட்டில் மாவட்ட ஆட்சியர் வளர்மதி, வாலாஜாபேட்டையில் மாவட்ட வட்ட வழங்கல் அலுவலர் ஏகாம்பரம், அரக்கோணத்தில் கோட்டாட்சியர் ஃபாத்திமா, சோளிங்கரில் ராணிப்பேட்டை கோட்டாட்சியர் மனோன்மணி, நெமிலியில் மாவட்ட வருவாய் அலுவலர் சுரேஷ் மற்றும் கலவையில் கலால் உதவி ஆணையர் வரதராஜன் ஆகியோர் மனுக்களை பெற்றுக் கொண்டனர். ராணிப்பேட்டை ஆட்சியர் அலுவலகத்தின் முன் சாலையில் படுத்துக் கொண்டு திருநங்கைகள் போராட்டம் நடத்தியதால் பரபரப்பு உண்டானது. ராணிப்பேட்டை மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் உள்ள மக்கள் குறைதீர்க்கும் கூட்டரங்கில் திருநங்கைகளுக்கான சிறப்பு முகாம் நடைபெற்றது. இதில் ஆட்சியர் வளர்மதி பங்கேற்காமல் ஆற்காடு தாலுகா அலுவலகத்தில் நடைபெற்ற ஜமாபந்தி நிகழ்ச்சியில் பங்கேற்க சென்றதாக தெரிகிறது. இதனால் ஆத்திரமடைந்த திருநங்கைகள் தங்களது கோரிக்கைகளை நிறைவேற்றுவதில்லை என கூறி ஆட்சியர் அலுவலகத்தின் முன்பு சாலையில் படுத்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மயிலாடுதுறையில் தமிழ்நாடு அரசு அனைத்து செவிலியர் சங்கத்தினர் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தின் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சங்கத்தின் மாவட்ட தலைவர் கீதா தலைமையில் 100க்கும் மேற்பட்ட செவிலியர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பொது சுகாதாரத்துறையில் நிலவும் ஆண் பெண் பாலின பாகுபாட்டை களைய வேண்டும், பதவி உயர்வு வழங்குவதில் ஆண் பெண் பாகுபாட்டை களைய வேண்டும், ஊதிய முரண்பாடுகளை களைய வேண்டும், சுகாதார செவிலியர்களை பாதிக்கும்படி அமைக்கப்பட்டுள்ள 3.0 மாற்றி பழைய நிலையில் உள்ள 2.0 வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர்.